அப்புறம் நண்பா, நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கான ஒரு ஷார்ட் நோட்ஸும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாருங்க இவங்க ரீசெண்டாக இதற்கான போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜேஜிஎம், ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர், டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. ஒரு ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜரோட சேலரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்தே 1.45 லேக்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான ஒரு அமௌண்ட் தான். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஒர்த்தான வேலைங்க. இல்லை ப்ரோ, எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன்னா, நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, பிளானிங், சிவில், குவாலிட்டி, ஆர்கிடெக்ட், மெக்கானிக்கல் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வேலைக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த போஸ்டிங்கை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கொடுக்குற சேலரியை பாருங்கள், 75,000 பெர் மந்த்து. இது வந்து உங்களுக்கு பேசிக் மட்டும் தான். இதோட அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 1 லேக் வரைக்கும் வரும். குறைஞ்சபட்சமாக 1 லேக் வரைக்கும் வரும். அப்படி ஒரு அருமையான ஜாப் தான் இது. சரி ப்ரோ, இதில் வேறு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதாவது சம்பளத்தை தாண்டி என்னென்னா உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, ஃபோனு, மொபைல் ஃபோனு, அதுக்கு தேவையான சிம் கார்ட்ஸு, அஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய மெயிலு, லேப்டாப், எல்லாம் தராங்க. இது வந்து எல்லாமே உங்களுக்கு சம்பளம் போக உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் டெப்யூட்டி மேனேஜருக்கான போஸ்டிங் பற்றி பார்ப்போம். நம்மளில் நிறைய பேர் வந்து குறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும். இல்லை எனக்கு மோர் தென் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக மேலே உள்ள வேலைகளுக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த வேலைக்குமே எக்ஸாம் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ நீங்கள் தாராளமாக துணிஞ்சு இறங்கலாம். துணிஞ்சு ஒரு கை பாருங்கள். வந்தால் மழை போனால் மசுருங்க மாதிரி நீங்கள் முதல்ல களத்தில் இறங்குங்க. களத்தில் இறங்கி வெற்றியோ தோல்வியோ அது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், பிளானிங்க்கு வந்து 2 போஸ்ட் இருக்குங்க. இதுக்கு பிஇ, பிடெக், சிவில் முடிச்சிருக்கணும். மினிமம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இஓடி ப்ரோக்ராம் அனாலிசிஸாக இருந்தால் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேடுங்கிறது எல்லா சிவில் இன்ஜினியர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு சாஃப்ட்வேர் தான். அதுக்கப்புறம் டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், குவாலிட்டி சர்வேயர். உங்களுக்கு குவான்டிட்டி சர்வேயிங்கில் நீங்கள் வந்து மினிமம் 4 வருஷம் அல்லது 2 to 4 இயர்ஸ், மினிமமாக 2 இயர்ஸ், மேக்ஸிமமாக 4 இயர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட், சிவில் அதே சேம் தான். சிவில் முடிச்சிருக்கணும். மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் டெப்யூட்டி மேனேஜர் இன் ஆர்கிடெக்டில் வந்து நீங்கள் பிஆர்க் முடிச்சிருக்கணும். 2 இயர் மினிமமாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் ஓகே. இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் அடிஷனல் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேடு, ஃபோட்டோஷாப், 3D மேக்ஸு, ரிவெட் இந்த மாதிரி டிசைனிங் அண்ட் அனாலிசிஸ் சாஃப்ட்வேரில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் அது வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கான இன்ஜினியரிங்லேயே படிச்சிருப்பீங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ் எஸ்டியாக இருந்தீங்கன்னா, 2 இயர்ஸாக இருந்தீங்கன்னா பிசி, ஓபிசிக்கு 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க? டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஆடட் அடிஷனல் 3 இயராக எக்ஸர்வீஸ் மேனுக்கு கொடுக்குறாங்க. ஃபீ எது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 300 வந்து காமன் ஃபீஸு. அதுபோக எஸ்சி, எஸ்டி இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து மினிமம் 50 ருபீஸ் சார்ஜஸாக கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எது ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டேரெக்டாக பண்ணலாம். இல்லாத பட்சத்துக்கு டிடியில் டிராஃப்ட் மாதிரி கொடுக்குறீங்கன்னா இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. பிரான்ச் ஆஃபீஸ் கோயம்பேடு, சென்னை தான். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் நீங்கள் எந்த ஃபீஸும் தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். இது போக மானே, தேனே, பொன்மானே வழக்கம் போல் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு டேரெக்டாக careers.chennai metrorail.org வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்த கையோட கூடயே அதுக்கு தேவையான அப்ளிகேஷனையும் அப்ளை பண்ணிடுங்க. நார்மலாக போயிட்டு கேண்டிடேட் ரெஜிஸ்டர் தான் நம்ம டிஎன்பிசிக்கு பண்ணுறது தான். சேம் அட்ரஸ், அப்பா பேர், அம்மா பேர், ஆதார் கார்டு கொடுத்து உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டு இந்த வேலைக்கான போஸ்டிங் ஏதாவது ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு எலிஜிபிள் இருக்குன்னு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இது டேரக்ட் இன்டர்வியூ போஸ்டிங் தான். நீங்கள் எக்ஸாம் எழுதி வரப்போகிறது இல்லை. ஸோ ஒரு போஸ்டிங்க்கு, வெயிட்டான போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த போஸ்டிங்கும் ஒன்றுக்கு சளைச்சது இல்லை. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் யாராவது ஒருத்தருக்காக வேலை கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
இதற்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/4/2024 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஏன்னா எக்ஸாமில் அதை போஸ்டிங்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது போக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இணைச்சி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை காணும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆகாதாஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஒர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களால் இல்லாட்டியும் இன்னொரு நண்பரால் இந்த வேலைக்கு சேர்றதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.